சண்முகம், வடசென்னை குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய தலைவராக இருக்கிறேன். இன்றைக்கி எங்களுடைய கூட்டமைப்பு நிர்வாகிகள், அதே போன்று சுற்றுச்சூழலினுடைய வல்லுநர்கள் எல்லோரும் இணைந்து வடசென்னையை விஷநகரமாக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி முன்மொழிந்திருக்கக்கூடிய அந்த எரிவுலை திட்டத்திற்கு ஒரு மாற்று திட்டத்தை முன்மொழிவதற்காகத்தான் இன்றைக்கி நாங்கள் சென்னை மேயரை சந்திக்க வந்தோம். அவங்களும் இதில் ரொம்ப ஆர்வத்தோடு ரொம்ப ஈடுபாட்டோடு இந்த திட்டத்தை அவங்க கேட்டறிஞ்சிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நான் கமிஷனரோடையும் திடக்கழிவு மேலாண்மை துறையினுடைய டெபுட்டி கமிஷனரோடையும் அதே மாதிரி சில அசிஸ்டன்ட் இன்ஜினியரோடையும் நான் பேசிவிட்டு மீண்டும் உங்களை ஒரு கூட்டத்துக்கு நம்ம சந்திப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நாங்களும் நீங்கள் எப்போ வேணாலும் கொடுங்க, நாங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுவதற்கு தயாராக இருக்கோம் அப்படின்றத நாங்கள் சொல்லியிருக்கோம். முதல்ல நாங்கள் என்னன்னு சொன்னால், இந்த மாற்று திட்டத்தினுடைய பெயராக ஒரு கிரீன் சென்னை இனிஷியேட்டிவ் என்ற பெயரை இந்த டாக்குமெண்ட்டுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதாவது பசுமை சென்னைக்கான முன்னெடுப்பு என்ற முறையில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். மொத்தத்தில் நம்முடைய சென்னையில் உற்பத்தி ஆகக்கூடிய மொத்த குப்பையையும் இப்பொழுது உரமாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உரமாக்கின பிறகு அந்த ஈரக்கழிவுகள் என்று சொல்லக்கூடிய வெட் வேஸ்ட் என்று சொல்லக்கூடிய மொத்த கழிவுகளையும் மிச்சமில்லாமல் மீதமில்லாமல் அதை உரமாக்க முடியும். அப்படி உரமாக்குவதற்கான ஒரு திட்டத்தை அதை எந்தெந்த வகையில் நீங்கள் செய்ய முடியும் அப்படின்றத நாங்கள் கொடுத்துருக்கிற மாற்று திட்டத்தில் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து மொத்தம் 7600 டன்னில் ஒரு 2260 டன் குப்பைகள் இந்த உலர்கழிவுகள் என்று சொல்லக்கூடிய ட்ரை வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரை வேஸ்ட்டு மொத்தத்தையும் எரிப்பது தான் இந்த WTIனுடைய திட்டம். நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா, அப்படி நீங்கள் எரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த 2260 டன்னில் ஒரு 200 டன்னு தான் உங்களுக்கு என்னன்னு சொன்னால் மக்காத குப்பைகளாக நிற்கிது. மீதி குப்பைகள் முழுவதையும் நீங்கள் மறுசுழற்சி செய்ய முடியும். மறுசுழற்சி செய்து அதை வேறு ஒரு பொருளாக மாற்ற முடியும், வேறு ஒரு மெட்டீரியலாக அதை மாற்ற முடியும். அதே மாதிரி நீங்கள் மறு உபயோகத்துக்கு தேவையான பொருட்கள் அதில் இருக்கும், அதையும் நீங்கள் பிரித்து எடுக்கலாம். இதுக்கு எல்லாமே ஆதாரபூர்வமாக நாங்கள் அவங்ககிட்ட கொடுத்து மறுசுழற்சி, மறு உபயோகம், மீதி இருக்கக்கூடிய குப்பைகளை என்ன பண்ணுறது அப்படின்றத நம்ம திட்டமிட்டு அதையும் நீங்கள் எந்த அளவுக்கு அதை நம்ம குப்பை தொட்டியில் போய் கொட்டாமல், நீங்கள் பெரிய அளவுக்கு லேண்ட்ஃபில் பண்ணாமல் செக்யூராகவே நம்ம அதை மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு இல்லாமல் நம்ம அதை பண்ண முடியும்னு சொன்னோம். அதையும் நாங்கள் என்னென்னு சொன்னால் கமிஷனரோடு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. இந்த அசார்டு வேஸ்ட்டுன்னு நாங்கள் கொடுத்துருக்கிற புள்ளி விவரத்தில் எங்களுக்கு கிடைத்த தரவுகள்லேருந்து நாங்கள் எடுத்துருக்கக்கூடிய விவரங்களில் மொத்தமே 180 டன்னு தான் வருது. ஆனால் நாங்கள் அவங்ககிட்ட சொன்னது என்னென்னு சொன்னால், நீங்கள் WTI பிளானில் போட்டு 2100 டன்னை கொடுங்கையூரில் எரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் 500 டன் சாம்பல் வரும், 50 டன் எமிஷன்லேருந்து ஃபில்டர் பண்ணுற சாம்பல் வரும். இந்த 550-600 டன் சாம்பலையும் நீங்கள் எங்கே கொண்டு போய் கொட்டுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போ எங்களுக்கு லேட்டஸ்ட்டாக கிடைச்ச ஒரு விவரத்தை அவங்ககிட்ட சொன்னோம். அதை நானும் ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க. இப்போ ஹைதராபாத்தில் ஜவஹர் நகர் பிளான் இருக்குது. நம்முடைய சென்னை மேயர், இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய பொதுச் செயலாளர், 4வது வார்டு மாமன்ற உறுப்பினர், அந்த குழுவில் அவரும் போயிருந்தார். அதெல்லாம் சுட்டிக்காட்டி ஏப்ரல் மாதத்தில் அந்த குழு அங்கே போச்சு. ஆனால் மார்ச் மாதத்தில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த WTI ஜவஹர் நகர் பிளான்ட்டில் இருந்து அவங்க எரிக்கக்கூடிய அந்த ஆஷில் வரக்கூடிய குரோமியம், காட்மியம், மெர்க்குரி, இப்படி ஹெவி மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹெவி மெட்டல்ஸ் கன உலோகங்கள்னு சொல்லுவாங்க. நாங்கள் மணலி சின்னமாத்தூரில் டெஸ்ட் பண்ணி கொடுத்த சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணதில் அது 115 இருந்தது. WHO உலக சுகாதார நிறுவனம் சொல்லக்கூடிய அளவு 0.8, ஆனால் இங்கே 115 இருந்தது. அதுவே கிட்டத்தட்ட நாங்கள் கதறணும் தற்காலிகமாக மூடி வச்சுருக்காங்க. ஆனால் ஜவஹர் நகரில் இருக்கிற WTI பிளானில் கிட்டத்தட்ட 800 mg குரோமியம் இருக்குது. 800 mg அப்படின்னா 0.8க்கும் 800க்கும் எத்தனை மடங்குன்றதை பாருங்கள். அப்போ அவ்வளவு விஷம் கலந்த நச்சு வாயு அங்கே நச்சு சாம்பல் உற்பத்தி ஆகுதுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு போடும்போது, மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் NGTக்கு கொடுத்துருக்கக்கூடிய, தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இவங்க அதை கொண்டு போய் லேண்டில் கொட்டுறாங்க. இப்போ கொடுங்கையூர் குப்பைமேட்டில் குப்பை கொட்டுற மாதிரி ஜவஹர் நகர் பிளானில் இருக்கிற குப்பைமேட்டில் கொட்டுறாங்க. அதே மாதிரி செக்யூர் லேண்ட்ஃபில் அப்படின்னு சொல்லி இந்த எமிஷன்லேருந்து வரக்கூடிய நச்சு வாயிலிருந்து வரக்கூடிய 50 டன் சாம்பலை அங்கே கொண்டு போய் கொட்டுறாங்க. அப்படின்னா எங்கே கொட்டினாலும் அது விஷமாக மாறும். எனவே தான் அந்த கொடுங்கையூர் குப்பைமேட்டில் இந்த WTI பிளான்ட் வரக்கூடாது. அதுக்கு ஒரு மாற்று எரிவுலை அல்லாத, லேண்ட்ஃபில் அல்லாத ஒரு ஜீரோ வேஸ்ட் திட்டத்தை
கிரீன் சென்னை இனிஷியேட்டிவ் என்ற முறையில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். WTக்கு ஆகக்கூடிய செலவை விட இதில் கம்மியாக ஆகும் அப்படின்றத நாங்கள் சொல்லியிருக்கிறோம். டெக்னிக்கலாக இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத இந்த திட்டத்தை தயாரித்தவர்களில் ஒருவரான சைந்தன்யன் சுற்றுச்சூழல் வல்லுநர் அவரும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். அவங்க ரொம்ப பூரணமாக ரொம்ப காது கொடுத்து கேட்டு அவங்களும் சில விஷயங்களை சொன்னாங்க. அப்படி நாங்கள் ஒரு மாற்று திட்டத்தை முன்மொழிஞ்சிருக்கோம். கடைசியாக நாங்கள் சொன்னது என்னன்னு சொன்னால், இது ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை. மக்கள் இதில் ரொம்ப கோபமாக இருக்காங்க. எனவே நீங்கள் பயோமைனிங் பண்ணி அந்த இடத்துல இப்போ மண் நிரவிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் கைவிடணும். மண் நிரவுறதெல்லாம் கைவிட்டு அங்கே எந்த வேலையும் நடைபெறக்கூடாது. பயோமைனிங் பண்ணி மீட்டெடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சுற்றுச்சூழல் பூங்கா எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். பெருங்குடியில் நீங்கள் முன்மொழிந்ததை அந்த மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு நாங்கள் வேணும்னு கேட்குறோம். எனவே பெருங்குடியில் பண்ண மாதிரி இங்கே எக்கோ பார்க் வேணும் அப்படின்னாங்க. அதை அவங்க கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த வடிவத்தில் என்னன்றதை சொல்லலை. அது மீண்டும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி அண்ணா நூலகம் மாதிரி ஒரு பிரம்மாண்ட நூலகம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட நூலகம் வட சென்னையில் வரும், ஆனால் இந்த இடத்துல வருமா அப்படின்றத நான் இப்போ சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல கண்டிப்பாக வரணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம். ஏன்னா 352 ஏக்கர் நிலம்ன்றதுனால இப்படி ஒரு 5 தலைப்புகளில் நாங்கள் இந்த மாற்று ஆலோசனைகளை முன் வச்சிருக்கிறோம். பத்திரிகையாளர்கள்ட்ட கேட்குறது என்னன்னா, இதை சென்னை மக்களுக்கான ஒரு திட்டமாக நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம். அந்த சென்னை மக்களுக்கான திட்டத்தை முடிந்த அளவுக்கு நீங்களும் பத்திரிகையில் உங்களுடைய மீடியாக்களில் ஒளிபரப்புவதன் மூலம் இது ஒரு பொது விவாதத்திற்கு தான் நாங்கள் முன்வைக்கிறோம். இது இறுதியானதல்ல. இது ஒரு பொது விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டியது. திருவான்மியூரில் 13வது மண்டலத்தில் 2 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த 2 அப்பார்ட்மெண்ட்டில் 13 வருஷமாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய குப்பைகளை அவங்களே உரம் தயாரிக்கிறாங்க. நாங்கள் கொடுத்துருக்கிற மாற்று திட்டத்தில் 20% குப்பைகளை அப்படியே அங்கங்கே உரமாக்க முடியும். அதற்கான வாய்ப்பு சென்னை நகரத்தில் இருக்குது. அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம். கிரீன் அம்பாசிடர் அப்படின்றத ஒரு வார்டுக்கு 15 பேர் நீங்கள் உருவாக்குங்க, நாங்கள் ஆள் தர்றோம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். இப்படி நிறைய விஷயங்கள் வேலைவாய்ப்புகள்லேருந்து மற்றதுலேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு 1.5 மாத காலம் இந்த திட்டத்தை தயாரித்து இன்றைக்கி சென்னை மாநகராட்சி மேயர்கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோம். இதை அவங்களும் கன்சிடர் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. பொதுமக்களும் இதை ஏற்றுக்கொண்டு இதை அமல்படுத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என நாங்கள் வடசென்னை குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். டெக்னிக்கல் சைடு ஏதாவது இருந்ததுன்னா சைந்தன்யன். இப்போ அவங்க வேறு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா? இப்போ வேலை நடந்துட்டு தான் இருக்குது. அவங்க நீங்கள் என்னதான் ஒரு பக்கம் நீங்கள் போராட்டம் பண்ணாலுமே அவங்க வேலையை நிறுத்தவே இல்லை. எப்போ எப்படி நீங்கள் எந்த தைரியத்தில் எந்த நம்பிக்கையில் நீங்கள் அவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த கவுன்சிலில் அதுக்காக ஸ்பெஷல் இன்ஜினியர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அப்போ நீங்கள் எப்படி நீங்களும் போராட்டம் இவ்வளோ தூரம் உண்மையான நல்ல திட்டம் தான் வச்சுருக்கிறீங்க, ஆனால் எந்த அளவுக்கு இவங்க பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருக்கிறீங்க? நாங்கள் அவங்ககிட்ட சொல்லும்போது, இது சென்னை மாநகராட்சி நிர்வாகத்துக்கு எதிராக நாங்கள் இதை பண்ணலை, மக்களுடைய நலன் காக்க எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை உருவாக்குறதுக்காக தான் நாங்கள் கொடுத்துருக்கோம், இதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிவிட்டு, நீங்கள் சொன்ன விஷயத்தை அவங்ககிட்ட மேயர்கிட்ட கேட்டோம். நேற்று இந்த மாதிரி தீர்மானம் போட்டிருக்கீங்களே, மே 27ஆம் தேதி எங்களுக்கு எழுதியிருக்கிற கடிதத்தில் நீங்கள் பொதுமக்களுடைய கருத்து கேட்பு கூட்டம் நடத்திய பிறகு சுற்றுச்சூழல் அனுமதியை பெற்ற பிறகு தான் இந்த திட்டத்தை அமுல்படுத்துவோன்னு எங்களுக்கு கொடுத்த கடிதத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் நேற்று தீர்மானம் போட்டுறீங்கன்னு சொல்லும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, அந்த தீர்மானம் என்பது WTக்கான தீர்மானம் அல்ல அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதை ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ நாங்கள் சொன்னோம், பத்திரிகையில் வந்தது தான் நாங்கள் பார்த்தோம், நிச்சயமாக நாங்களும் ஸ்டடி பண்ணுவோம். அவங்க சொன்னது என்னன்னு சொன்னால், அந்த இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் அசிஸ்டன்ஸ் என்ற ஒரு இன்ஜினியரை, தனி இன்ஜினியரை நிரூபிக்கிறதுக்கு அது இல்லையா, WTக்காக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இதை கேட்டோம், நீங்கள் சொன்ன அடிப்படையில் கேட்டோம், அவங்க இல்லைன்னு அதை சொல்கிறாங்க. இப்போ நாங்களும் ஸ்டடி பண்ணுறோம், அப்படி இருந்தால் நீங்கள் நிறுத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். இன்னொன்று நீங்கள் என்னென்னா நம்பிக்கை இல்லையான்னு கேட்டீங்க. நிச்சயமாக ஒரு மாநகராட்சி மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம், அரசாங்கம் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். ஒருவேளை இல்லை அப்படின்னா மக்களை திரட்டுவோம், பெரிய கிளர்ச்சியை நடத்துவோம்.